என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பகாரா ரைஸ் தான் செய்ய போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, பிரியாணி இலை, லவங்கப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய், ஸ்டாரு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு ஆனியன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆந்திரா ஸ்டைல் தான், தெலுங்கானா ஸ்டைல் பகாரா பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அகெயின் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்குவோம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஸ்டைலில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பகாரான்னு சொல்லுவாங்க இது. ஸோ கீ எதுவுமே சேர்க்கல, வெறும் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.5 வீதம் நம்ம எடுத்துக்கிறோம் தண்ணி. ஸோ இந்த சமமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 1.5 அப்படின்ற தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இது ஒரு மசாலா, ஆந்திரா மசாலா போட்டிருக்காங்க, பிரியாணி மசாலா மாதிரி. ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன். நான் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டும் பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் இதை. ஸோ எல்லா ரைஸுமே ஆட் பண்ணியாச்சு. பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு லிட்டு வச்சு மூடி போட்டுடலாம் நம்ம. உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி காமிக்கிற மூடியை. ரொம்ப டேஸ்ட்டான, சூப்பரான, சுவையான, சிம்பிளாக நம்மளுடைய பகாரா ரைஸ் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாலாம் தூவி கமகம மணத்தோடு, ரொம்ப சுவையோடு நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல், ஹைதராபாத்தி ஸ்டைல் பகாரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.